அப்பாடா, ஒரு வழியா எப்படியே தர்பூசணி கடைய போட்டாச்சு. இனி கூவ வேண்டியதான். வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க. தர்பூசணிமா தர்பூசணி, விதவிதமா ரகரகமா தர்பூசணிமா தர்பூசணி, பச்சை கலர் பெருசு பெருசா தர்பூசணிமா தர்பூசணி. ஏண்டி சின்ன பொண்ணு, என்ன தர்பூசணி கடையெல்லாம் போட்டுட்ட? ஏக்கோ ஆமாக்கா, தர்பூசணி கடை போட்டுட்டேன். வாங்க வாங்க, 2 தர்பூசணி காயை எடுத்துட்டு போங்க வாங்க. என்ன சின்ன பொண்ணு, புதுசா பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிருக்க போல? ஆமாக்கா, வீட்டுல சும்மா கிடந்தா என் மாமியார் கேள்வி இருக்கால, வாயை வச்சுக்கின்னு சும்மாவே இருக்க மாட்டா. என் மாவன் சம்பாஷணம் வந்து போறா, என் மாவசத்தை அழிக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொலம்பி தள்ளிக்கின்னு கிடக்கு. ஏக்கோ நம்ம கையில ஒரு வேலை 4 காசு இருந்தா தான் இந்த உலகம் நம்மள மதிக்கும். அதான் எது வேலை கிடைக்குதோ அப்படியே அதை செஞ்சுக்கின்னு பாத்துக்கின்னு போறேன். சரிடி, நல்ல விஷயம் தான் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, தர்பூசணி கடையை போட்டுருக்க? இல்ல, தர்பூசணி கடை போட்டு இல்ல, தர்பூசணி செடி போட்டிருக்க. சின்ன பொண்ணுக்கு எப்பவுமே வெள்ளாட்டு தான். போ சின்ன பொண்ணு. சரி வசந்தி, தர்பூசணி வாங்கு. தர்பூசணி வாங்குற சின்ன பொண்ணு. ஒரு காய் எவ்வளவு? காய் வெறும் 100 ரூபா தான். 100 ரூபா தான் ஒரு காய். என்ன 100 ரூபாயா? என்னடி 100 சொல்ற? நம்ம ஊரு டவுன்ல நல்ல பெரிய பெரிய காய் எல்லாம் 50 ரூபாய்க்கு தராங்க. ஆமா வசந்தி, நீ என்ன தர்பூசணி முன்ன பின்ன பாத்திருக்கேன் என்ன? ஏன் டவுன்ல